Okay. So linear algebra second chapter, chapter 2. Okay, this is what linear transformation. Okay, chapter 2 ல ஸோ இதில் நம்ம லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அதை பற்றி படிக்கிறோம். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி வாட் இஸ் ரேங்க் நல்லிட்டி தியரம், next matrix representation. ஓகே, ஸோ இதை பற்றி இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ இதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக இதில் ஸ்டடி பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். So how to define a linear transformation? So what is the, so already we discussed what is vector space, subspace, and then what is linear span, what is generating set, linear dependency. Based on this, what is basis dimension, all those things. Here the linear transformation means here from one vector space to another vector space, we are going to define a map function. Okay, the function should satisfy some property. Okay, here so how to define, let capital V and W be a vector space over F over R. Okay, both vector space defined over R. Okay, V and W be a vector space over R. So we say that the function T from V to W is a linear map or linear transformation. Okay, a function T from V to W is a linear map if what is that first condition, T of U plus V equal to TU plus TV. Second, T of alpha times U equal to alpha times TU. Okay, so a function satisfying these two conditions or these two property, we say that it is a linear transformation or linear map. Okay, so here this is very important.
see here both vector space should be defined over the same field. ஓகேங்களா? ரெண்டுமே ஓவர் அந்த ஃபீல்டு அண்டர்லைங் ஃபீல்டு வந்து சேமா இருக்கணும் ரெண்டுக்கும். ஓகேங்களா? இது ரொம்ப சிம்பிள். இந்த ஐடியா வந்து பாத்தீங்கன்னா ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ல ரொம்ப சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இப்போ ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு, இப்போ இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகிறோம். ஓகேங்களா? இப்போ டிரான்ஸ்ஃபர் அதுதான். அது இப்போ நம்ம தமிழ்நாடுன்றது ஒரு அது என்னுடைய ஒரு வெக்டர் ஸ்பேஸ். வேற ஒரு ஸ்டேட் அது என்னுடைய அனதர் வெக்டர் ஸ்பேஸ். ஸோ இங்க இருந்து அங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். பட் இது ரெண்டுமே அண்டர்லைங் ஃபீல்டு வந்து சேம் ஃபீல்டுல இருக்கணும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஸோ இங்க இது கிராஃபிக்கலா எப்படி சார் பேசுறது? ஸோ இது என்னுடைய ஒரு வெக்டர் ஸ்பேஸ். இது என்னுடைய ஒரு வெக்டர் ஸ்பேஸ் V. ஓகே, this is what another vector space W. ஓகே, ஸோ இங்க இருந்து இங்க தான் நான் ஃபங்க்ஷன் மேப்பிங் கொடுக்குறேன். ஓகே, T, it is a function T. Okay, so you can take any two elements here. So U is the one element, V is another element, is an element of V. So already we know that V is a vector space. The U plus V is again element of, okay. Similarly, so the alpha times U is also here. Okay, now what it says, so that element U under T is maps into somewhere. Okay, this is what TU. Okay, similarly the V, what is the image? TV. Okay, similarly so the U plus V, U plus V, this is what? T of U plus V. Okay, this way. Now U V is a element of V. Under this map TU TV is a element of W. Now we know that W is also a vector space, so TU DV is an element of W. So what is the addition of these two? Okay, this is what? So TU plus TV. Okay, TU TV. Okay, this is somewhere. So இங்க எனக்கு இருக்குதுன்னு வச்சுங்க, இது ரெண்டையும் ஆப்ரேட் பண்ண. ஓகே, ஸோ இங்க இது என்ன சொல்லுது? ஸோ இது ரெண்டையும் ஆப்ரேட் பண்ணா TU பிளஸ் டிவி, இதுவும் இந்த U பிளஸ் V பாருங்க. ஓகே, அப்படின்னா யூவியும் தனித்தனியா போகுது, அதனோட இமேஜ் பாக்குறோம். இங்க அது ரெண்டும் சேர்ந்த மாதிரி போகுது, அதனோட இமேஜ் பாக்குறோம். இது ரெண்டுமே என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸோ இது ரெண்டுமே இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் இது ரெண்டும் வேற வேற இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். அதே போல ஸோ ஆல்பா டைம்ஸ் U, ஓகே, இங்க இருக்கு. ஸோ இங்க இது TU இருக்கு. ஸோ இதனுடைய இமேஜ், ஓகேங்களா? ஸோ இது எனக்கு வாட் இஸ் தட்? ஸோ T ஆஃப் ஆல்பா டைம்ஸ் U. ஓகே, அதுவும் ஸோ தெர் இஸ் ஆல்பா W, ஏன்னா அண்டர்லையிங் ஃபீல்டு வந்து 6. ஸோ இங்கே என்னுடைய ஆல்பா, ஸோ ஆல்பா டைம்ஸ் TU. ஓகே, ஸோ இது ரெண்டுமே சேம். சொல்றது புரியுதுங்களா இல்லையா? ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம என்ன வேற மாதிரி எப்படி சொல்றதுன்னா, இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு நம்ம டிராவல் பண்றோம் பை பஸ்லயோ இல்லை ட்ரெயின் ஆறு. ஓகே, ஸோ நம்ம தனித்தனியா நீங்களும் உங்க ஃப்ரெண்டுங்களும் சென்னைக்கு போறீங்க. தனித்தனி பஸ்ல போயிட்டு அங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போறதுக்கும், இங்கிருந்து ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போயிட்டு அங்க ரெண்டும் ஒண்ணு தானுங்களே. ஸோ அதே போலதான். ஸோ யூவின்னு ரெண்டு வெக்டார் எடுக்கிறீங்க, அதனோட இமேஜ். அதே போல U பிளஸ் V, இங்க ரெண்டு பேரும் ஓகே, அதனோட இமேஜ். இது ரெண்டுமே ஈக்குவல் தான். இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் இது இதனுடைய T ஆஃப் U பிளஸ் வியும் TU பிளஸ் டிவி ரெண்டுமே சேம். அதே போல ஆல்பா டைம்ஸ் TU இஸ் சேம் அஸ் T ஆஃப் ஆல்பா U. இது புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, திஸ் இஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, இதுதான் இந்த கண்டிஷன் தான் பார்க்கணும். ஸோ ஆக்சுவலி இது வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆர் இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா லீனியர் ஹோமோமார்பிசம்னு சொல்லுவாங்க. நோட். ஓகே, லீனியர் ஹோமோமார்பிசம்.
ஸோ ஹோமோமார்பிசம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரால யூஸ் பண்ணுவோம். ஓகே, அங்க பேஸ்ட் ஆன் த ஆபரேஷன். ஸோ இது வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் சேம் அஸ் லீனியர் ஹோமோமார்பிசம். ஓகே, லீனியர் ஹோமோமார்பிசம், லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். புரியலன்னா கேளுங்க. ஓகே, okay. So next, once we define the linear transformation, then we can go for some example. Okay, example. So here we can define. So here we can consider a map T from R2 to R2. Okay, okay. Here defined by so T of R2 ல எனக்கு element எப்படி இருக்கும்? T of x comma y. Okay, so this is what so x plus y comma 2x. Okay, so இதுதான் என்னுடைய function. So now we want to check this function linear or not. Okay, இந்த so that means we want to check these two conditions. Okay. எப்படி சார்? So let so u comma v belongs to in R2. R2 ல எனக்கு எலமெண்ட்ஸ் என்ன ஃபார்மேட்ல எடுக்கிறேன்? x comma y ன்னு எடுக்கிறேன். So where so u equal to x1 comma y1, v equal to x2 comma y2. So in this way we can. Now what is t of u plus v? Okay, this is equal to what? T of, okay, இது ரெண்டையும் ஆட் பண்றேன். It means what? So x1 plus x2 comma y1 plus y2. Okay, u v ஆட் பண்றேன். இப்போ இதனுடைய what is t of x comma y? Okay, இதனுடைய வேல்யூ என்ன? எனக்கு என்ன கிடைக்குது? That is x1 plus x2 plus y1 plus y2 comma 2 times x1 plus x2. Okay, so this is equal to what? This is what? So x1 plus x2. Hello, class இருக்கு. Okay, so plus y1 plus y2 comma 2 times x1 plus 2 times x2. Okay, so this is equal to what? Again we can write this as x1 plus y1 comma 2x1 plus x2 plus y2 comma 2x2. Okay, so this is what? So t of x1 comma y1. This is what? T of x2 comma y2. So what is t of this? This is what? Tu. Okay, so t of u plus v is equal to tu plus t.
Is it okay? This is the one. Similarly, what is T of alpha times u? Okay. So T of what is alpha? Okay. What is u? So x1 comma y1. Okay. So நமக்கு தெரியும். So W that is scalar multiplication. Okay. Alpha x1 comma alpha x2. Okay. So இப்போ இது under this map T of x comma y. கரெக்ட் தானே? Alpha x1 comma alpha y1. So this is what? So alpha x1 plus alpha y1 comma 2 alpha x1. Okay. ஸோ இதுல இருந்து ஆல்ஃபா காமனா இருக்கு, வெளியில எடுத்துக்கலாம். ஸோ x1 plus y1 comma 2 x1. This is alpha times you can see இதை பாருங்க, இந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ T of x1 comma y1, this is equal to alpha times t. Okay, so T of this implies what? So T of alpha times u equal to alpha times t. Okay, so maybe this is 1, this is 2. So from 1 and 2, T is linear transform. So you can see the graph of this function. We can consider, okay, what is here? This is what R2. Okay. R2. So ரெண்டுமே T is mapping from R2 to R2. This is a map T. Okay. T. இங்க என்னுடைய mapping என்ன? T of x comma y. Okay. This is equal to x plus y comma 2x. இதுதான் என்னுடைய map. Okay. So இப்போ நான் இங்க என்ன பண்றேன்? Some points இங்க நான் எடுக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் நான் எடுக்கிறேன். இது என்ன பாயிண்ட் இங்க? 0,0. ஓகே, இது ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். இது வந்து இங்க என்னது? 1,0 இந்த மாதிரி எடுக்கிறேன். ஸோ இது என்ன பாயிண்ட்? 0,1. இந்த பாயிண்ட் 1,1. ஓகே, ஸோ இதை நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு this is what square. ஓகே, இப்போ இதுக்குள்ள இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் யூ கேன் இமேஜின். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்கொயரு அண்டர் திஸ் மேப் இது மூலமா இங்க என்னவா மாறுது, இதனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குதுன்றது இங்க பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் நான் கொடுக்குறேன், இந்த கார்னர் பாயிண்ட் 0,0 இங்க கொடுத்தீங்கன்னா இது எங்க போகுது? 0க்கு தான் திரும்ப போகுது. 0,0. ஓகே, அடுத்து 1,0 கொடுங்க அண்டர் திஸ் மேப். ஸோ 1,2க்கு போகுது. இந்த பாயிண்ட் எனக்கு 1,1. ஓகே, இது சாரி, இது 1,0, 1,1, 1,2னா எனக்கு இங்க இருக்குதுன்னு வச்சுங்க, இதான் 1,2. ஓகே, 1,2. ஓகே, அடுத்து ஸோ இந்த 0,0ல இருந்து 1,0 இந்த பாயிண்ட். ஸோ இது மூலமா இது ரெண்டையும் ஜாயின் இடையில இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்க போயிட்டு தான் உட்காரும். ஈஸிலி வி கேன் சப்போஸ் இங்க என்ன பாயிண்ட்? 1,2 எடுங்க. 1,2,0 இதுல கொடுத்து பாருங்க. 1,2, 1. 1,2, 1 எங்க வரும் உங்களுக்கு? சம்வேர் இந்த இதுல தான் வந்து உட்காரும். ஓகே, ஸோ
ஸோ இந்த லைன் இருக்குது பாருங்க, அதுதான் இந்த லைன். ஓகே, அடுத்து 0,1 எடுங்க. 0,1 0,1 இங்க கொடுத்தீங்கன்னா என்ன வருது? 0,1ன்னா எனக்கு இதுல கொடுத்தீங்கன்னா 1,0. ஓகே, 1,0 எங்க இருக்கு? இந்த பாயிண்ட் இதான் எனக்கு 1,0. ஓகே, ஸோ இந்த லைன் இருக்குது பாருங்க, இந்த லைன். ஓகே, ஸோ 0,0 இங்க இருக்கு, 0,1 இதுல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 1,0. ஸோ இங்க எனக்கு மேப்பிங் ஆகுது. ஓகே, ஓகே. அடுத்து 1,1 கொடுங்க. 1,1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் அது எங்க போகுது? கொடுத்தீங்கன்னா 1,1 கொடுத்தீங்கன்னா 2,2. ஸோ எனக்கு இந்த பாயிண்ட் எனக்கு இங்க 2,2ன்னா எனக்கு இங்க இருக்கிற மாதிரி வச்சு மேபி. ஓகே, இது 1,2 2,2 ரைட், கரெக்டா இருக்குதுங்களா? இந்த மாதிரி எனக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ 0,1 தான் எனக்கு 1,0 இங்க போயிருக்கு. ஓகே, ஸோ 0,1ல இருந்து இந்த லைன் இருக்குது பாருங்க. ஸோ இதுதான் வந்து யாரு? இதை ஜாயின். ஓகே, இந்த மாதிரி இந்த லைன், இந்த லைன். ஓகே, திரும்ப இந்த 1,1. ஓகே, இங்க வந்து நம்ம ஓரியன்டேஷன் பேசல. ஓகே, ஸோ எனக்கு இங்க இது கரஸ்பாண்டிங்கான எனக்கு கிராஃப் எனக்கு இப்படிதான் கிடைச்சிருக்கு. ஸோ இது என்னுடைய பாயிண்ட் ஏ, இது பி, இது சி, டின்னா அது கரஸ்பாண்டிங்கா அதனுடைய இமேஜ். ஓகே, வாட் இஸ் ஏவோட இமேஜ்? ஓகே, திஸ் இஸ் வாட். ஸோ பி ஆஃப் ஏ, இதனுடைய பி ஆஃப் ஏ, பி ஆஃப் பி, இதான் என்னுடைய பி ஆஃப் பி. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் பி ஆஃப் சி, இதுதான் என்னுடைய பி ஆஃப் டி. ஓகே, அகைன் இட் இஸ் அ லீனியர். ஓகே, இங்க எனக்கு ஸ்கொயரு, பட் இந்த ஸ்கொயர் வந்து இங்க எனக்கு என்ன மாதிரி கிடைச்சிருக்குது? இந்த ஷேப்ல எனக்கு கிடைச்சிருக்கு. இட் இஸ் லைக் பேரலோகிராமா, பேரலோகிராம். ஓகே, இந்த பாயிண்ட் எனக்கு 2,2. ஸோ இதுதான், பட் ஸ்டில் இட் சாட்டிஸ்ஃபைஸ் த லீனியாரிட்டி. ஓகேங்களா? இப்போ இந்த லைன் இங்க லைனா தான் போயிருக்குது பாருங்க, வேற ஏதோ கரு ஷேப்ல அந்த மாதிரி எதுவும் போகல. ஓகே, ஸோ இங்க இருக்கிற 0 வந்து பாத்தீங்கன்னா 0,0க்கு மேப்பிங் ஆயிருக்கு. Okay, so 0,0 maps into the 0,0. So this is very important. If it is linear, then the 0 element maps into the 0. So இது ரொம்ப important. இது நீங்க okay note. So இந்த மாதிரி இதுல இருக்கிற ஏதாவது ஒரு லைன் எடுத்துக்கிட்டு அந்த லைன் அங்க எப்படி மேப்பிங் ஆகுதுன்றது நம்ம ஈஸியா பார்க்க முடியும். Okay, so what is that? If T from V to W, V and W are two vector space, V to W is a linear map or linear transformation. For our convenience நான் linear map னு எழுதிக்கிறேன். Linear map. Okay, then first property, so T of 0 equal to 0. Okay, the 0 element maps into the 0. 2 T of U minus V equal to TU minus TV.
Okay. 3. Suppose if you consider some n vectors, okay, and then corresponding linear combination. So alpha 1 v1 plus alpha 2 v2 plus etc. plus alpha n vn. Okay, this is equal to alpha 1 tv1 plus alpha 2 tv2 plus etc. alpha n tvn. Okay, so these three properties are very important. Okay, zero element maps into the zero. First நீங்க செக் பண்ண வேண்டியது அதான். லீனியரா என்னன்றது செக் பண்ணணும். ஓகே, கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. ஸோ அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் யூ வாண்ட் டு செக் ஜீரோ எலமெண்ட் மேப்ஸ் இன்டு த ஜீரோ எலமெண்ட் ஆர் நாட். ஓகே, ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இருக்கு. பட் அது மட்டும் போதுமா சார்? இல்ல. ஸோ ரிமைனிங் அந்த அடிஷன் அண்ட் ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன் இதை பார்க்கணும். ஓகே, அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன். ஓகேங்களா? ஸோ இதுல இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இதை வந்து இந்த இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது பாருங்க, இது வந்து அடிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அடிட்டிவிட்டி. Additivity. This is what homogeneity. ஹோமோஜினிட்டின்றது வந்து என்னன்னா, அதை வந்து அதை ஜஸ்ட் மீன் அதை வந்து ஸ்கேலிங் பண்ணுது. ஓகேங்களா? டி ஆஃப் ஆல்பா டைம்ஸ் ஈக்குவல் டு ஆல்பா டைம்ஸ் டி. ஓகே, இல்ல ஏதாவது டவுட் இருக்குதுங்களா? So once we define the linear map, so இது ரொம்ப சிம்பிள். இந்த டி ஆஃப் ஜீரோ எலமெண்ட் மேப்ஸ் இன்டு ஜீரோன்னு சொல்றதும் சரி, அது டி ஆஃப் யூ மைனஸ் வி, திஸ் இஸ் கம்ஸ் ஃப்ரம் த டைரக்ட் டெஃபினிஷன். ஓகே, so next, based on this transformation, we are going to define very important concept. What is that? What is kernel of T? Kernel of T and range of T. Kernel of T and range of T. So how to define? Well, first, what is kernel of T? So, okay, so let T from V to W be a linear map. Be a linear map or linear transformation. That means T of U plus V equal to TU plus TV and T of alpha times U equal to alpha times TU. Okay. Okay. So this is then how to define the kernel of T. What is kernel of T? Then the kernel of T we can define like this. Kernel of T, okay, is equal to, it is a set of all element, set of all elements V belongs to in capital V, okay, such that TV equal to 0. Okay, so V ல கேபிட்டல் V ல வெக்டார் ஸ்பேஸ்ல இருந்து இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் எல்லாமே எந்த மாதிரியான எலமெண்ட்ஸ்னா இட் மேப்ஸ் இன்டு த ஜீரோ. எந்தெந்த எலமெண்ட்லாம் ஜீரோக்கு மேப்பிங் ஆகுதோ, ஓகே, இந்த ஜீரோ எலமெண்ட் எங்க இருக்குது? டபிள்யூல இருக்குது. எந்தெந்த வீல இருக்கிற எந்தெந்த எலமெண்ட்லாம் ஜீரோக்கு மேப்பிங் ஆகுதோ, ஸோ அந்த எலமெண்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றேன். ஸோ அந்த கலெக்ஷன் தான் என்னுடைய கர்னல் ஆஃப் டி. ஓகே, இட் மீன்ஸ் ஸோ வி ஹாவ் அ, so you can imagine like this. So this is our vector space. Okay, V. So this is the another vector space W. Okay, so this is our map T. Okay, so இப்போ
இங்க இங்க இருக்கிற எலமெண்ட்ஸ், ஓகே, சம் எலமெண்ட், நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்க இருக்கிற எந்தெந்த எலமெண்ட்ஸ்லாம் இங்க இருக்கிற ஜீரோ எலமெண்ட்டுக்கு மேப்பிங் ஆகுது. ஓகே, ஜீரோ எலமெண்ட் இஸ் பிலாங்ஸ் டு இன் டபிள்யூ. ஓகே, ஸோ டபிள்யூ இஸ் அ வெக்டார் ஸ்பேஸ், தேர் இஸ் அ ஜீரோ எலமெண்ட். ஓகே, இங்க இருக்கிற இந்த எந்தெந்த எலமெண்ட்லாம் இந்த எலமெண்ட் ஜீரோக்கு மேப்பிங் ஆகுதோ அதை நான் கலெக்ட் பண்றேன். Can imagine like this. ஓகே, ஸோ இந்த ஒரு எலமெண்ட் இருக்கலாம், அப்ப கண்டிப்பா ஒரு, ஓகே, ஸோ எந்தெந்த எலமெண்ட்லாம் எனக்கு ஜீரோக்கு மேப்பிங் ஆகுதோ இங்க இருக்கிற ஜீரோ எலமெண்ட்டுக்கு, ஸோ இதுதான் என்னுடைய ஜீரோ. ஸோ இந்த எலமெண்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றேன். ஓகே, இந்த எலமெண்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றேன். ஸோ இதுதான் யாரு, என்னுடைய கர்னல் ஆஃப் டி. கர்னல் ஆஃப் டி. ஓகே, இந்த கர்னல் ஆஃப் டி வந்து நம்ம என்னன்னு, there is another name. Kernel of T is same as kernel of T. This is equal to null space of T. Null space. Null space of T. So next, what is the range of T? This is the definition for kernel of T. What is the range of T? What is range of T? Okay, so in this case, what is the range of T? So the range of T equal to, we can collect all possible images. So TV such that this V belongs to in capital V. Okay, TV. Okay, so இது என்னதுங்க சார்? So what is that? So this is our vector space V, and this is the another vector space W. Okay, so there is a map from V to W. ஸோ இங்க இருக்கிற எலமெண்ட்ஸ், ஓகே, இங்க இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் இங்க எனக்கு மேப்பிங் ஆகும் இல்லையா? ஸோ இங்க எனக்கு சம்வேர், ஸோ இங்க நீங்க யூன்னு ஒன்று எடுத்தீங்கன்னா அது எனக்கு இங்க எனக்கு டியூ. ஸோ இங்க நீங்க ஒரு எலமெண்ட் பின்னு, ஸோ யூ கேன் டேக் எனி, ஸோ டிவி, வி கேன் கலெக்ட் ஆல் பாசிபிள் இமேஜஸ். இதனோட இமேஜஸ் எல்லாமே எங்க இருக்கும்? இங்க இருக்கும். ஆல் இமேஜஸ், ஓகே, கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆல் இமேஜஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னுடைய ரேஞ்ச் ஆஃப். Okay, range of T. Next, okay, once we define kernel of